அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனம். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். ராஜா போட்ட உத்தரவு தான் இந்த 3 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு சோதனை. இவர்கள் எபிரெய புருஷர்கள், யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஆனால் ராஜா இப்பொழுது அவன் உத்தரவு போட்டிருக்கிறான், நான் நிறுத்தின சிலையை நீ வணங்க வேண்டும். ஏன் சிலையை வணங்கக்கூடாதா? வணங்கக்கூடாது. இது இவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மீறாத கட்டளை. ஆனால் இப்போ ராஜா இந்த கட்டளைக்கு விரோதமாக சொல்கிறான், நான் நிறுத்தின சிலையை நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டாம். இப்பொழுது இந்த 3 பேருக்கும் கர்த்தர் இந்த சோதனை அனுமதித்தார். நேபுகாத்நேச்சார் கட்டளை போட்டாலும் இந்த 3 பேருக்கு ஆண்டவரே அனுமதித்தார். ஏன் அனுமதித்தார்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் விசுவாசத்தை சோதித்து அது பொன்னாக விளங்கும்படி இவர்களை உயர்த்தவே இந்த சோதனையை தேவன் அனுமதித்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பலவிதமான சோதனை மத்தியில் இருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம். நீங்க சில கேட்கலாம், ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் இந்த நெருக்கம் எனக்கு, தொடர்ந்து சோதனையா? அன்னாருக்கு இவனாருக்கு இல்லாத சோதனை எனக்கு, நான் தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றுக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு ஏன் சோதனை அப்படின்னு கேள்வியோடு இருப்பீங்க. உங்களோடு கர்த்தர் பேசுகிற இந்த சோதனை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களை அழிக்க அல்ல, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த, உங்களை ஆதரிக்க, வர்த்திக்க பண்ணி, உங்களை கனம் பண்ண, உங்களுக்கு நல்ல சுபாவங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை சாட்சியாய் நிறுத்தத்தான் கர்த்தர் சோதிப்பாரே தவிர உங்களை அழிக்க அல்ல. இன்னும் கர்த்தர் சொல்கிற இந்த சோதனையின் முடிவில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், கனம் பண்ணுவார், ஒரு படி அடுத்த லெவலுக்கு உயர்த்துவாரே தவிர இந்த சோதனைக்கு பிறகு நிச்சயமா நீங்க கீழாக மாட்டீங்க, நீங்க தலையாவீங்க. யோபு பக்தன் சொல்கிறார், யோபு 23:10 கொஞ்சம் வாசித்து பாருங்க. நான் சோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்குவேன். பசும் பொண்ணுன்னா உரசி பார்த்தா தான் தெரியும், உரசி பார்க்காம கண்டுபிடிக்க முடியாது. அதே போல ஆண்டவர் இப்போ உங்களை உரசி பார்க்கிறார். இப்போ அந்த உரசறது தான் சோதனை. எப்படியாகிலும் உங்களை அழிப்பதற்கு, எதையாகிலும் பேரை கெடுப்பதற்கு பல உபாய தந்திரங்களை பண்ணுவான். உலகத்தில் உங்களுக்கு துரோகங்கள் செய்வார்கள், உங்களை அழிக்க நினைப்பார்கள், பேரை கெடுக்க நினைப்பாங்க, உங்க நடத்தையை சந்தேகப்படுவாங்க. இதுதான் உரசறது. எதற்காக உரசுகிறார்? உங்களை சுத்த பொன்னாக விளங்க பண்ணும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.